எழுந்திரிங்கோ, எழுந்திரிங்கோ, குளிச்சுட்டு வாங்கோ. சரி. என்ன நேத்து நமக்கு என்ன நடந்தது? கல்யாணம். நல்லதான் தைரியமா சொல்லுங்களேன். கல்யாணம் கல்யாணம்னா என்ன செய்வா? என் ஊர்ல அடிச்சுக்குவாங்க, வச்சுக்குவாங்க, திட்டிக்குவாங்க, குழந்தை குட்டி கூட பெத்துக்குவாங்க. நீங்களும் என்ன அப்படிதான் வச்சுக்க போறீங்களா? சீ, நீங்க நீனே சொல்லுங்க. நீ ராணி மாதிரி அப்படி வச்சிருப்பேன். ஆமா. அது எப்படி உங்களால முடியும்? கொலை கொலை பண்ணி அது வச்சுக்கிட மாட்டேன். என்னது? ஐயோ, நான் மாட்டேன். இந்த பாரு, நீதான் எனக்கு எல்லாம் சொல்லி தரணும். அக்ஷரத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஆனா ஆனா அவனா ஈயனா இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் தெரியும். அது மத்தவாளுக்கு. உங்களுக்கு இது அயோக்கியனா வாழறத விட நல்லவனா சாவறவன் தான் மனுஷன். அயோக்கியனா வாழறத விட நல்லவனா சாகிறவன் தான் மனுஷன். இது உங்க அப்பா தாயத்தா கட்டிட்டு இருந்தார். நான் உங்களுக்கு தாலியா கட்டுறேன். இது தொட்டாலும் மேல பட்டு இருந்தாலும் நல்லவன் நல்லவன் உடம்பெல்லாம் பரவணும். நீங்க நல்லவனா வாழணும். எந்த நிலையிலையும் வளர ஆண் பிள்ளைய பார்த்து என்ன படிக்கிறான்னு கேப்பா. வளர்ந்த ஆண் பிள்ளைய பார்த்து என்ன வேலை பாக்குறான்னு கேப்பா. நீங்க ஆண் பிள்ளை மாத்திரம் இல்ல, என் அம்படியானும் கூட. டக்குன்னு வேலை கிடைக்கிறது என்ன நம்ம கையில இருக்கு? இல்ல, கால்ல இருக்கு. நீங்க கையில சுத்தி உடைக்கிற சோடா பாட்டில நான் தரையில தட்டி உடைச்சு வச்சிருக்கேன். அது மேல நின்னு நான் சுவாமியை சேவிக்கிறேன். நீங்க போங்க. உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் என் வாசம் அதுலதான். எனக்கு வேலை கிடைச்சிடுச்சு. ஹார்பர்ல லோடுமேன் வேலை. ஐயோ, என்ன இதெல்லாம்? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? ஏன்னா இப்படி பதறேல்? ரத்தம் தானே வழியறது. இது ரத்தம் இல்லம்மா, என் உயிர். உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட சிந்தக்கூடாதுன்னு நினைச்சேன். இப்படி முதல் நாளே ரத்தத்தை சிந்த வச்சுட்டேன். ருக்கு, எல்லாரோடைய உடம்புக்கும் உயிருக்கும் ஒரு பேர் தான் இருக்கும். ஆனா என் விஷயத்துல உடம்புக்கு மட்டும்தான் ஜானின்னு பேர், உயிருக்கு ருக்கு ருக்குன்னு பேர். நீங்க மீன் கறி கோழிக்கறி எல்லாம் சாப்பிடறே, அதுங்களுக்கு வலிக்காதோ? அதுங்கள சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிட்டு தானே சமைப்போம். அது எப்படி சமைப்பேள்? புடிச்சிட்டு வந்த மீனா இருந்தா தலைய சொல்லிட்டு பொட்டுன்னு தட்டினா அடங்கிடும். ஆமா, இதெல்லாம் ஏன் மாமி உனக்கு? நான் அவளை கட்டிண்டேன்ல, அவளுக்கு பிடிச்ச மாதிரி சமையலையும் என்னையும் மாத்திண்டு வாழறது நீக்கு கர்மோன்னு தோணித்து. அதான் சோக்க சொன்ன. நீக்கு புரியல தப்பா சரியான்ட்டு. ஈஸ்வரா, அந்த ஈஸ்வரனே புள்ளக்கறி கேட்டானா? புருஷன் சொன்னான்னு புள்ளக்கறி செஞ்ச பொஞ்சாதி கதையை கேட்டிருக்கேன். இத பாரு, பொறப்புலயோ பழக்கத்திலயோ பாவ புண்ணியம் இல்ல. நீ சொல்ற மாதிரி கர்மத்திலயும் கடமையிலயும் தான் இருக்கு. மிலிட்டரியில சேர்ந்துட்டு நான் ஐயரு எதிரிய சுட மாட்டேன் பாவம் சொல்ல முடியுமா? மனசார நீ அவனுக்கு மனைவி ஆயிட்ட. அவன் வாழ்க்கையை ஒட்டிதான் உன் வாழ்க்கையும். மாட்டை கட்டிக்கிட்டா இலக்காய் தின்னு சமாளிக்கலாம், புளிய கட்டிக்கிட்டா இறைச்சி தின்னுதான் சமாளிக்கணும். ஒண்ணும் தப்பு இல்லன்றியா? கூமுட்ட நீ கூமுட்ட, இது அவிச்ச முட்டை. இத தின்ன ஆரம்பி. பசி கொல்லுது.
அண்ணனுக்கு தலைக்கறி பாயா நான் கொண்டாந்துருக்கேன். அண்ணே சொரா புட்டு மீன் குழம்பு வறுத்தக்கறி நான் கொண்டாந்துருக்கேன். நம்ம பங்குக்கு காடை கௌதாரி முயல்கறி மான்கறி. மானு எங்கடா கிடைச்சது? நம்ம லெவலுக்கு துட்டு கொடுத்தானே வாங்க முடியும். பார்க்ல சுட்டு எடுத்துன்னு வந்தேன். திருட்டு மாங்காய் ருசியே தனிதானே. அடப்பாவி. வேண்டாம். என்ன விட்டுட்டேன், இறைச்சி சாப்பிடுறது விட்டுட்டேன். ஏன் வாத்தியார கறி சாப்பாட்டு ருசி என்ன குஷி என்ன விட்டுட்டேன்ற? இது சாப்பிட்றப்போ நாக்குக்கு ஏற்படுற திருப்தியோட இது விடுறதுல மனசுக்கு ஏற்படுற சந்தோஷம் ரொம்ப ஜாஸ்தி. என்ன மாற்ற புரியுதா? ओम शक्ति 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 நான் ஜானி வந்திருக்கேன்.
என் வீட்டம்மா சுகப்பிரசவம் வேண்டி தாயும் பிள்ளையும் நல்லபடியா இருக்க வீதி வீதியா பால் குடமும் வீடு வீடா பிரம்படி வேண்டி வந்திருக்க. ஓம் சக்தி. பூவை கொடுத்தா பூவை போடுவேன், பிரம்ப கொடுத்தா பிச்சு போடுவேன். சாஸ்திரம் சாமிக்கும் இல்ல ஜானிக்கும் இல்ல. மத்தவங்க என்ன சாஸ்திரத்துக்காக அடிச்சா கூட நீ என்ன வாஸ்தமாவே அடிக்கணும். நான் உனக்கு அவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன் ஜானா. அடி. சாஸ்திரத்துக்கு கூட ஒண்ணு அடிக்க முடியாத அளவுக்கு நீ நல்லவனாயிட்ட, நீ நல்லவனாயிட்ட ஜானி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. நான் ஜானி வந்திருக்கேன். என் வீட்டம்மா சுகப்பிரசவம் வேண்டி தாயும் பிள்ளையும் நல்லா இருக்க வீதி வீதியா பால் குடமும் வீடு வீடா பிரம்படி வேண்டி வந்திருக்கேன். ஓம் சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. பாத்தேனப்பா, நம்ம ருக்கு மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு அத்திம்பே. வீதி வீதியா போய் மான அவமானம் பார்க்காம பால் குடம் தூக்கிட்டு இருக்க. நீக்கு மனசே கரைஞ்சுடுத்துனா நீங்க என்ன சொல்றே? கடல்ல காலை தொட்டுடுத்தேன்னு இறங்கிட முடியுமா பாபா? எதுக்கு இதெல்லாம் செஞ்சீங்க? தலையில பால் குடம், காவடி, போதா குறைக்கு கையில பெரம்பு வேற. தேவையா இதெல்லாம்? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, சாமி குத்தம் வந்துடும். ஆமா, இதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. உடம்ப வருத்தி வேர்வைய சிந்தி ஒண்ணும் செய்யாம மனசார சாமிய வேண்டாம் மட்டும் போருமாக்கும். மனசால மட்டும் சாமிய வேணா குழந்தை பிறந்துருமா? உடம்ப வருத்தி வேர்வை சிந்தி. ஏய் சீ போடா. என்ன சொன்ன? சீ போடா. என்ன பாங்க? இங்க வா. ஐயோ பைரவே என்னது? இப்ப என்னடா செய்வ? அப்புறம் நானும் போடி போடிம்ப. போடா போடி போடா போடி போடி. ஐயோ டே ஜானி, என் மேல உனக்கு ஏன் இவ்வளவு ஆசை? ஏன்னா தெரியல. அடப்போ, எனக்காக என்ன வேணாலும் செய்வியாடா? இந்த உலகத்தை புரட்டி எடுனா கூட எடுத்துறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் ஒண்ணு கேப்பேன், தருவியாடா? கைய வெட்டி தரணுமா காலை வெட்டி தரணுமா கேளு. உன் உயிரை கேட்டா தருவியா? அது மட்டும் இப்ப முடியாது. ஏன்? உன் உயிர் என்னோட பெருசா? இல்ல, உனக்கு சுகமா குழந்தை பிறக்க 6 மாசம் விரதம் இருந்து தீ மிதிக்கிறதா வேண்டியிருக்கேன். இப்பவுமே உசுர கொடுத்துட்டா விரதம் இருக்கிறது யாரு, தீ மிதிக்கிறது யாரு? உனக்கு சுகமா பிரசவம் ஆகிறது எப்படி? அதான் இப்ப உயிரை கொடுக்க மாட்டேன். இப்ப மாட்டேன். உனக்கு கொடுக்க நகை செஞ்சு வைக்கல, நிலம் வாங்கி வைக்கல. இந்த ஏழை உயிர் ஒண்ணுதாமா வச்சிருக்கேன். நீ கேட்ட உனக்கு கொடுக்க இந்த உயிர் ஒண்ணுதானமா வச்சிருக்க. ருக்மணி, அம்மா வாங்கம்மா. வாங்க உட்காருங்க. ருக்கு, உன்னை நம்மாத்துக்கு அழைக்க வந்திருக்கோம். பகவான் கிருபையில எல்லாம் சரியாயிடுது. உங்க அப்பாவும் ஒத்துண்டார். உனக்கு வளகாப்பு நம்மாத்துல தான் நடத்த போறோம்.